ஒற்றுமையும் நட்பும். ஒரு பெரிய பழம்பெரும் காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சிங்கம், ஒரு முயல், ஒரு ஆமை, ஒரு குரங்கு மற்றும் ஒரு நீர்யானை இருந்தன. எல்லோரும் தங்களது வாழ்க்கையை அமைதியாக கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் யாரையும் நன்றாக அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய வறட்சி வந்தது. குளங்களெல்லாம் வறண்டு போனது. குடிக்கக்கூடிய தண்ணீர் இல்லை. விலங்குகள் எல்லாம் கவலையுடன் இருந்தன. அப்போது முயல் சொல்லியது, நாம் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய குளத்தை தோண்டலாம். முதலில் சிங்கம் சிரித்தது. அதை எப்படி செய்ய முடியும் என்றது. ஆனால் முயல் தைரியமாக, அனைவரும் சேர்ந்து செய்தால் அது சாத்தியமே என்றது. அதை கேட்டு அனைவரும் ஒத்துழைக்கத் தொடங்கினர். யானை தன் தந்தத்தை பயன்படுத்தி பெரிய கற்களை அகற்றியது. சிங்கம் சக்தியுடன் நிலத்தை உருட்டியது. குரங்கு மரத்தடி வேர்களை இழுத்தது. முயல் சுருங்கு இடங்களில் துளைகள் செய்தது. ஆமை தன் மெதுவான முயற்சியுடன் நீர் ஓடும் வழியை கண்டுபிடித்தது. பல நாட்கள் கழித்து அவர்கள் ஒரு அழகான பெரிய குளத்தை உருவாக்கினார்கள். காலங்கள் கழிந்து அங்கே மழை வந்தது. அந்த குளம் மழையால் நிரம்பியது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. அன்றிலிருந்து அந்த காட்டில் ஒற்றுமை, நட்பு மற்றும் நம்பிக்கையின் பெயராக அந்த விலங்குகள் அழைக்கப்பட்டனர். ஒற்றுமையே பலம்.